வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் ஒரு விஐபி ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலாம் இருக்கும். அவங்க யார் அப்படின்னா திருமதி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஜாதத்தை தான் பார்க்கலாம் இருக்கும். அவங்களோட ஆளுமை திறனும் சரி, அவங்களோட புகழும் சரி, அவங்களோட வியூகமும் சரி, எல்லாமே சிறப்பம்சம் கொண்டது. அது ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட கிரகங்கள் அவர்கள் இருக்கிறது அப்படின்றது ஜோதிட ரீதியாக ஒரு ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்க்ரீனில் அவங்களோட ஜாதகம் இருப்பாங்க, அதை வச்சு நம்ம பேசுவோம். ஸ்க்ரீனில் ஜாதகம் இருப்பாங்க. இவங்க பிறந்திருப்பது மிதுன லக்னம். லக்னத்தில் 2இல் சனி, 3இல் சந்திரன் செவ்வாய், 5இல் கேது, 7இல் குரு, 10இல் சுக்கிரன், 11இல் ராகு, 9இல் சூரியன் புதன். இது இவங்களோட ராசி கட்டம். இவங்க பிறந்திருக்கும் போது கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். மக நட்சத்திரம். ஸோ கேது தசை முடிஞ்சு, சுக்கர தசை முடிஞ்சு, குரு தசை, சனி புத்தியில் இயற்கையும் எழுதி விட்டது. சரி, நம்ம இவங்களோட வீடியோவில் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த அரசியல் ரீதியாக அந்த ஆளுமை திறனும் சரி, ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த இரும்பு பெண்மணி அப்படின்னு ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு அனைவரும் போற்றப்படக்கூடிய ஒரு அம்சம், நல்ல புகழை அடையக்கூடிய அம்சம், இதெல்லாம் ஜோதிட இதை எப்படி கிடைச்சது, இதுக்கான ஜோதிடல் விதிகள் என்ன, விதி விலக்கு என்ன அப்படின்றதான் பார்க்கலான்னு இருக்கும். பொதுவாகவே ஒரு விஐபி ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றோன்னா, இந்த ஜாதகம் இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இதனால தான் சிறப்பு, குரு பார்த்துட்டாரு, குரு பார்த்தனால தான் யோகம் அடிச்சிருச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாது. குரு எல்லாரோட ஜாதகத்திலும் எல்லாரோட இடத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கார். ஒரு குடிசை வீட்டில் பிறந்தவருக்கும் குரு பார்த்து தான் இருக்கும், அம்பானி வீட்டில் பிறந்தவருக்கும் குரு பார்க்க தான் செய்யும். ஸோ குரு பார்வை இருக்கிறனால ஒரு கோட்டீஸ்வரராகவோ இல்லை ஏழை எளிய வீட்டில், சனி பார்த்தனால ஏழை எளிய வீட்டில் இருப்பதாகவோ அர்த்தம்லாம் கிடையவே கிடையாது. 9 கிரகத்தின் நிலை, அது வாங்கிய சாராம்சம், அது லக்கணத்துக்கேற்ப அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், அந்த கிரகம் சேர்க்கை மற்றும் பார்வை, நடைமுறையில் உள்ள தசாபுத்தி, இதுதான் ஒரு மனிதனின் உயர்வு தாழ்வை தீர்மானிக்கப்படுது. இது இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அதுக்கான விதிகளே வேறு. நம்ம ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு தொழில் ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இந்த அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் இது பார்க்கக்கூடிய அந்த கிரக விதிகளும் அரசியல் சார்ந்த கிரக விதிகளும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. இதற்கும் அதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஜாதகம் மட்டும் இல்லை, பிரதமர் ஜாதகம் மட்டும், ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒன்று, கோடியில் ஒரு ஜாதகம், லட்சத்தில் ஒரு ஜாதகம். முதலமைச்சர் பிரதமர்லாம் கோடியில் ஒரு ஜாதகம் தான். ஏன்னா அவங்களெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் அரசர், இன்றைய காலத்தில் முதலமைச்சர் பிரதமர்னு சொல்லுவோம். அப்படின்மோ அவங்களுக்கும் ஒரு சராசரி மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரை பார்க்கக்கூடிய ஜாதகத்தும் ஒரே பலனா, பார்க்கக்கூடிய மெத்தடு ஒன்று தானா, பலன் முறை ஒன்றானா நிச்சயமாக கிடையாது. அரசியலுக்கு பார்க்கக்கூடிய அந்த ஜோதிட விதிகளும் சரி, விதி விலக்கும் சரி, முற்றிலும் வேறானது. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் அவங்களோட டோட்டலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம அலசி ஆராய்வார்கள். தொழில் ரீதியாக, அரசியல் ரீதியாக எப்படி இவ்வளோ பெரிய ஆளுமை திறமை ஏன் கிடைக்கிறது, அதுக்கான விதிகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஜாதகத்தில் இவர் பிறந்தது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் என்னன்னா, மிதுன லக்னம் 2 மணி நேரம் ஒரு லக்னம், 2 மணி நேரத்தில் இவங்க மட்டும்தான் பிறந்திருப்பாங்களா, ஏன் வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக பிறந்திருப்பாங்க. அப்போ பிறந்த எல்லாருமே முதலமைச்சராக இருப்பாங்களா? சத்தியமாக இருக்க மாட்டாங்க. ஏன்? 2 மணி நேரம் லக்கணம், ராசி அதே தான், நட்சத்திரம் அதே தான், தசாபுத்தியெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இருப்பினும் ஏன் இவனு மட்டும் முதலமைச்சராக இருக்க, இந்த 2 மணி நேரத்தில் வேற யாரும் பிறந்தவர் ஏன் முதலமைச்சராக இல்லை அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதை முதலமைச்சர் அப்படின்றத விட ஒரு விஐபி ஜாதத்தில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், ஒரு சூப்பர் ஸ்டாரே ஏன் ஒருத்தர் மட்டும்தான் அந்த நேரத்தில் பிறந்திருப்பாரா, வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாங்களா? அதே போல் ஒரு கர்ம வீரர் காமராஜர் ஜாதத்தில் அவர் மட்டும்தான் பிறந்திருப்பாங்க, எல்லாருமே பிறந்திருப்பாங்க. எல்லாருமே நாடாளக்கூடிய அம்சமும், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களும், மக்களுக்கு தெரிந்த முகமாக எல்லோரும் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இது எந்த அந்த வேரியேஷன், எந்த அந்த வேறுபாடு வருது அப்படின்னா, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது அப்படின்றது. லக்கணம் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்தின் வலிமை என்னன்றதை பொறுத்தே அந்த கிரகம் அமைகிறது. இந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணம் இருந்த நட்சத்திரம் திருவாதிரை 4ஆம் பாதம். திருவாதிரை 4ஆம் பாதம் அப்படின்றது ராகுவின் நட்சத்திரம், புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறக்கூடிய அம்சம். நம்பர் 1, புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெற்றனால அது யோகத்தை கொடுக்கல, அதுவும் ஒரு யோகம் நான் சொல்றேன், அவ்வளவுதானே தவிர இதுதான் அது முக்கிய காரணம் அப்படிலாம் சொல்றேன். புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெற்றது ஒரு முதல் காரணம். ராகு எங்க இடத்துல இருக்கார்? லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல.
அப்போ 1-11 ஒரு தொடர்பு வருது. அந்த லக்னம் என்ற நட்சத்திரம் புஸ்தர நவாம்சத்தை பெற்று நிற்கிறது. இதுதான் முதன்மையானது. இது எதுக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, லக்கணம் என்பது 2 மணி நேரம் என்பது ஒரு லக்கணம். அந்த 2 மணி நேரம் அந்த ஒரு லக்கணத்தில் மொத்தம் 9 பாதம் இருக்கும், நட்சத்திர பாதம். அந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலும் அந்த கிரகங்கள் வர அந்த லக்கணம் விழுவதற்கு 13 நிமிடம் ஆகும். தோராயமாக அப்ராக்சிமேட்டாக 13 நிமிஷம் அந்த ஒவ்வொரு பாதத்திலிருந்து வரும். இப்போ மிதுன லக்கணமா, மிருகசீரிஷம் 3 நாள், திருவாதிரை 1 2 3 நாள், புனர்பூசம் 1 2 3. இதில் ஒவ்வொரு பாதத்திலும் அந்த லக்கணம் விழ 13 நிமிஷம் ஆகும். இல்லை திருவாதிரை 4ஆம் பாதத்திலும் அந்த 13 நிமிஷத்தில் நிச்சயமாக இவங்க மட்டும்தான் பிறந்திருக்கணும், வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. இதை உறுதியாக சொல்லலாம். அந்த மிதுன லக்கணம் 2 மணி நேரத்தில் யாராவது பிறந்திருப்பாங்கன்னா நிச்சயமாக பிறந்திருப்பாங்க. ஆனால் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்து திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருந்திருக்கக்கூடிய லக்கணம் இவங்க அந்த 13 நிமிஷத்தில் இவங்க தான் பிறந்திருப்பாங்களே தவிர வேற யாரும் பிறந்திருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் இந்த இடத்துல இந்த லக்கணத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் யோகம், அரசாளக்கூடிய யோகம், அரசாங்க யோகம் சொல்லலைங்க, அரசு வேலைன்றது வேற. இது அரசியல் யோகம். அதாவது ஒரு அனைத்து மக்களையும் ஈர்த்து அமைப்பை பெறக்கூடிய ஒரு ராஜ யோகம். அரசனை போல அரச யோகம் தான். அந்த காலத்தில் அரசங்களை முதலமைச்சர் பிரதமர். ஸோ ஒரு அரச யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் முதன்மையாக இருக்க வேண்டியது லக்கணம் பலம் பெறணும். லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி பலம் பெறணும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது விதி பாவக தொடர்பு 1 9 10 11. முக்கியமாக 1 10 11 இந்த கிரக தொடர்பு இருக்கும். பெரிய நீங்கள் மினிஸ்டராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், முந்தைய பிரதமர், பின்னைய பிரதமர், முந்தைய முதலமைச்சர், பிந்தைய முதலமைச்சர், எல்லா ஜாரும் நீங்கள் எடுத்துப்பாங்க. இந்த விதிகள்லாம் இருக்கும். 5 விதி, 4-5 விதிகள். அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னு ஒன்று லக்கணாதிபதி பலம் பெறணும். ரெண்டாவது 1 10 11 கிரக ரீதியாவோ பாக ரீதியாவோ தொடர்பு பெற வேண்டும். இது செகண்ட். மூன்றாவது காரத்துவம் கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான். இதுதான் 4 கிரகம் தான் அரசியலுக்கு மிக மிக முக்கியமான கிரகங்கள். ராஜ கிரகங்கள் என்று பெயர் இவங்களுக்கு தான். ஏன்னா சரராசி உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் இவங்கெல்லாம். ஸோ இந்த 4 கிரகங்கள் முக்கியமாக நல்லா இருக்கும். அவனுக்கு தொடர்பு பெற்று ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற வேண்டும். செயற்கையோ பார்வை ஏதேனும் ஒரு விதத்தில் வலிமை பெற்று தொடர்பு பெற வேண்டும். இது மூணாவது. நாலாவது முக்கியமானது தசாபுத்தி நல்லா இருக்கும். அவங்க தேர்தல் நடக்கும் பொழுது அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தேர்தல். அந்த 5 வருஷத்தில் அந்த தேர்தல் நடக்கும்போது இவங்க நல்லா சப்போர்ட்டிவான திசையோ புத்தியோ நடத்தணும். அப்படின்னா தான் அந்த இடத்துல வெற்றி பெற முடியும். அரசியலில் இருப்பாங்க, பட் அரசியலை வெற்றி பெறணும்னா அந்த டைமில் தசாபுத்தி நிச்சயம் ஒத்துழைக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் விஷயம். அப்போ அந்த கிரகங்கள் வலிமை பெற வேண்டும். அந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் மட்டும் போதாது, பாக ரீதியான தொடர்புகள் இருக்க வேண்டும். பாக ரீதியான தொடர்பு இருந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவிக்க லக்கணாதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நல்லா இருக்கும். ஏன் அந்த லக்கணாதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் 1 10 11 ஏன் தொடர்பு? லக்கணம் என்றது ஆளுமை நிர்வாகத்தை சொல்லக்கூடியது. லக்கணமும் 10ஆம் பாவகமும் தான். ஸோ இது ரெண்டும் நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தால் மட்டும் போதாது, அதை நம்ம முழுமையாக அனுபவிக்க, நம்ம ஆசை தீர அதை அனுபவிக்க 11ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 11ஆம் இடம் தான் ஆசைகள். நம்ம முழுமையாக அதை அனுபவிக்கணும், சந்தோஷப்படணும். அதனால் அப்படின்னா அப்போ அதை வைத்து நம்ம சந்தோஷப்படணும். 11ஆம் இடம் வலுக்கணும். இது பேஸ். இதுக்கு அடுத்த பாகமாக எதை பார்க்கணும் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் பாகமும் 9ஆம் அதிபதி 9ஆம் பாகத்தை பார்க்கணும். 5ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டம், 9ஆம் இடம்ன்றது புகழ். இப்போ ஒரு தொழில், இப்போ அரசியல் பேசினாலும் சரி, ஒரு தொழில் ரீதியாக பேசினாலும் சரி, நல்ல பேர் வாங்கணும், நல்ல புகழ் அடையணும். இப்போ இன்னாரா இவர் நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காசு பணம் இருக்க எல்லாருமே மதிக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் புகழ் வந்துட போகிறதில்லை. அப்படி இருக்கும் அந்த 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த பாக்கியத்தை நம்ம அனுபவிக்கணும். அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ 9ஆம் இடமும் அந்த இடத்துல நல்லா இருக்கும். 5ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமும் இந்த இடத்துல துணை நிற்க வேண்டும். இதெல்லாம் நின்று நடைமுறை தசாபுத்தி ஒத்துழைச்சா நிச்சயம் இவர்கள் அரசாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதுதான் அந்த 5 விதிகள் நான் சொல்லப்பட்டது. சரி, இங்கே ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லக்கணம், லக்கணாதிபதி. லக்கணம் மிதன லக்கணம். லக்கணம் என்ற நட்சத்திரம் ராகு. ராகு லக்கணத்துக்கு 11. நான் ஃபர்ஸ்டே சொன்னதான் ராகு 1 10 11 தொடர்பு வரணும்னு. லக்கணம் என்ற நட்சத்திரம் ராகு 11 1 11 தொடர்பு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லக்கணாதிபதி. அந்த லக்கணம் என்ற நட்சத்திரம் ராகு புஸ்தர நவாம்சத்தில் இடம்பெற்றிருப்போ இது ஒரு யோகமாகவே கருதப்படுகிறது. இது இப்போ லக்கணம் பலம் பெற்றுவிட்டது என்று தான் அர்த்தம். இது ஒன்று. அடுத்தது லக்கணாதிபதி.
லக்னாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தது சிறப்பு. ஏன்னா ஒரு நல்ல பேரு புகழ், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னா 9-10 தொடர்பெல்லாம் இருக்கணும். தர்ம கர்மதிபதி யோகம்லாம் விழுந்திருக்கணும். இந்த ஜாதகத்துக்கு விழுந்திருக்கா? நிச்சயமா விழுந்திருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 9ஆம் இடத்துல, அப்போ 1 9 தொடர்பு வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த புதன் யாருடன் பின்னப்பட்டு? சூரியனோட பின்னப்பட்டு. இது யோகம். இயல்பாகவே ஒரு ஜாதக கட்டத்துலங்க புதன் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியோட சூரியன் பின்னப்பட்டு இருந்தால், இல்லை லக்கணம் மற்றும் 10ஆம் இடத்தோட சூரியன் அமரப்பெற்று இருந்தால் அவள் இயல்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது நிர்வாக திறமை இருக்கும் அவங்களுக்கு. அது எந்த வேலை, நான் அரசியலுக்காக சொல்லுவேன், பொதுவாக எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வீடு கட்டக்கூடிய, ஒரு கொளுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தனார், மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மேஸ்திரி அவரோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பாருங்க, 10 பேர் 20 பேர் 50 பேர் வச்சு கூட அவங்க வேலை செய்வாங்க, வேலை வாங்குவார். அந்த மேஸ்திரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வாங்கி பாருங்க, நிச்சயமாக சூரியன் 1-10ஓட தொடர்புல இருக்கும். ஏராளமான ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். மேஸ்திரிக்காக சொல்ல வரல, ஒரு டீம் லீடர் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், டீம் கோஆர்டினேட்டர், இது மாதிரி ஜாதக கட்டத்தில் இல்லை ஒரு ஆஃபீஸ் வேலை செய்யணும், இல்லை கம்பெனியில் ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறவராக இருக்கும், யாராக இருந்தாலும் சரி அவங்களோட சூரியன் பலம் பெற்று தொடர்பு வந்திருக்கும். ஏன்னா அதுதான் சூரியன் அப்படின்ற நிர்வாகம், ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியது. அது லக்னாதிபதியோட தொடர்பில் இருப்பது அப்படின்றது சிறப்பு. இந்த லக்ன சூரியன் யாராக வேணா வரலாம், அது வேற. பட் லக்னாதிபதியோட அது தொடர்பு பெறும்போது அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது லக்னத்தை பார்த்தோம், லக்னாதிபதியை பார்த்தோம். சரி சார், லக்னத்தை குரு பார்க்குறாரு சார், லக்னத்தை குரு பார்த்திருந்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி லக்னம் பலம் பெற்றது தான் அர்த்தம். பொதுவாக இயற்கை சுவர் குரு பார்ப்பது, இயற்கை சுவர் குரு லக்னத்தை பார்ப்பது சிறப்பு அப்படின்றது பொதுவான விதி தான். பட் குரு பார்த்தா தான் லக்னம் நல்லா இருக்கும், இல்லைன்னா லக்னம் கெட்டு போயிடும், அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று குரு பார்ப்பதனால் கூடுதல் பலம் என சொல்லாமே தவிர்த்து, லக்னம் லக்னாதிபதி பலம் பெறாமல் குரு மட்டும் பார்த்திருந்தால் ஒரு புண்ணியமும் கிடையாது. பேஸ்மெண்ட்டே ஒன்றும் இல்லை, பில்டிங் மட்டும் பல பலன்னு இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது, என்னைக்குனாலும் இடிஞ்சு விழுந்துடும். அந்த கான்செப்ட் தான் இதெல்லாம். சரிங்களா? ஸோ குரு பார்த்ததுனால தான் யோகம் சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது நிச்சயமாக அது உங்களோட அறியாமைத்தனம். இந்த ஜாதக குரு பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி லக்னம் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று தான் இருக்காரு. ஏன்னா பொதுவாகவே குரு பார்த்தா சிறப்பு, ராகு எது இருந்தால் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ராகுக்கு எது இருந்தும் எத்தனையோ பேர் இடத்துல உயர்வுகள்லாம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல குரு பார்வை சிறப்பு தான், இல்லை சொல்ல குரு பார்வை இல்லை என்றாலும் லக்னம் லக்னாதிபதி பலமாக தான் இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய அந்த கிரக தொடர்புல 1 10 11 எப்படி இருக்கு? லக்னம் நல்லா இருக்கு, 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? லக்னத்துக்கு 10ல் ஒரு கிரகம் உச்சம். 10ஆம் எந்த இடம் என்ன கிரகம் வேணா அந்த இடத்துல இருந்துட்டு போட்டோம், அந்த இடத்துல 10ல் ஒரு கிரகம் உச்சம். ஃபர்ஸ்ட் 10ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கும். ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம். லக்னத்திற்கு 10ல் ஒரு கிரகம் உச்சம், ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம். இந்த ஒரே விஷயம் 2 விஷயம் எப்படி இதா ஸ்பிளிட்டா இருப்பாங்க. லக்னத்து 10ஆம் அதிபதி நிலை அவர் ஆட்சியா இருக்கார். எங்க ஆட்சியா இருக்கார்? கேந்திரத்தில் ஆட்சியா இருக்கார். இது வலிமை. ஒரு கிரகம் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது அந்த லக்னக்காரருக்கு வலிமையை சேர்க்கப்படும், அதன் ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக அதாவது உயிர்காரத்துவத்தை கொடுக்காது, பொருள்காரத்துவத்தை நிச்சயம் கொடுக்கும். அது சந்தேகமே இல்லை. ஸோ அதனால உயிர்காரத்துவம் கொடுக்குமானா உயிர்காரத்துவத்தை முழுமையாக கொடுக்காது, பட் பொருள்காரத்துவத்தை நன்றாக செய்யும். ஒரு 7 10 1 4 7 10 கேந்திரத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவது அப்படின்றது அதனோட பொருள்காரத்துவத்தை நல்ல வலிமை பெறக்கூடிய அம்சம்ன்றது நிச்சயம் உண்டு. சரி, அப்போ லக்னத்துக்கு 10ல் ஒரு கிரகம் உச்சம், ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம், லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க, 10ஆம் இடம் வலுத்து நிற்கிறது. இது ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னா 10ல் ஒரு கிரகம் உச்சம் சுக்கிரன். அந்த சுக்கிரனை கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னா புதன். புதன் யார்? லக்னாதிபதி. அவர் எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல. அப்ப 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 9ஆம் பாவத்தை தொடுகிறது. அப்போ 9 10 ஆக்டிவேட் ஆகுதா? அது யாருடன் பின்னப்பட்டு? லக்னாதிபதி உள்ள நிற்கிறார். அப்போ 1 9 10 உள்ள வந்துருச்சா? இதுதான் சார் கிரகபாவத தொடர்பு அப்படின்னு நான் சொல்றது. கிரகபாத தொடர்புனா இப்போ லக்னாதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்காரு, இதுவும் தொடர்பு. ஆனால் இந்த இடத்துல 10 உள்ளே வந்திருக்காரு. 10ஆம் தேதி பார்த்துருந்தா சரி, பார்க்கலையே. அப்படி இல்லைனா கூட அந்த கிரகபாவத தொடர்பு இந்த இருக்கு. எப்படி இருக்கு? 10ல் நிற்கக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரனைக்குரிய நட்சத்திர புதன் 9ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் பாவத்தை தொடுகிறது. அது லக்னாதிபதியாவே அந்த புதன் வந்து நிற்கிறார். அப்போ 1 9 10 ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும் இந்த ஜாதகம். இவங்களுக்கு புதன் தசை புதன் புத்தி எப்பெல்லாம் வருதோ அது சிறப்பு அம்சத்தை நிச்சயம் கொடுக்கும், நல்ல பேர் புகழை கொடுக்கும். அடுத்தடுத்த தசா புத்தி வரும்போது நிச்சயமா நம்ம பார்க்கலாம். ஓகே.
அப்போ 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி வலிமை பெற்றுதான் இருக்காரு. அப்போ அந்த ஸ்தான பலம் நல்லா இருக்கும். 5, 9 நல்லா இருக்கணும்னு சொன்னோம். ஏன் 5, 9னா 5ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டம். பொதுவாகவே இந்த ஒரு அரசியல் இருக்கவங்க, இந்த மக்கள் செல்வாக்கு பெறக்கூடிய மக்கள் செல்வாக்கு வேணும். இந்த சினிமா ஸ்டார்ஸா இருக்கட்டும், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு தேவை. ஏன்னா மக்கள் சப்போர்ட் தான் முக்கியமாக. அப்படி இருக்கும் அவங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சனி நல்லா இருக்கணுன்றது ஓகே, அது காரகத்துவ ரீதியா. பட் ஆதிபத்திய ரீதியா 1, 5, 10 தொடர்பு வரும். முக்கியமா 5, 10, 5, 1, 5 தொடர்பு இருக்கணும். அது 10ஆம் இடத்தோட தொடர்புல வரணும். ஏன்னா அப்படி இருக்கும்போது 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். அந்த மக்கள் கிரேஸ், நம்ம அவங்கள பார்த்து நம்ம அம்மா 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 நிறைய பேர் சொல்லுவோம். இதே சூப்பர் ஸ்டாரை பார்த்தா தலைவா அப்படின்னு போட்டு கத்துவோம். இதே விஜயை பார்த்தா தளபதியும் கத்துறோம். இது அஜித்தை பார்த்தா தலைன்னு கத்துறோம். ஏன் கத்துறோம்? நம்ம அறியாமே நம்ம அவர் மேலே நம்ம ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை கொடுப்பது அவங்க ஜாதகத்தில் 1, 5, 10 தொடர்பு இருக்கும். இல்லாமல் நிச்சயமா இருக்கா அந்த கிரகம் நல்ல நிலையில இருக்கும். இப்போ இவங்க ஜாதகத்தில் லக்கண சுக்கிரன்றது 5 கூடிய அதிபதி தான். அவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் வாங்கிய நட்சத்திரம் புதன் லக்கணாதிபதி. இதே போல வந்து எல்லாரோட ஜாதகத்துல இப்போ சினிமா ஸ்டார்ஸ், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஜாதகத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த கிரக தொடர்பு இருக்கும். இதே போல வந்து திரு விஜய் வகையின் ஜாதகத்துல எடுத்து பண்ணா ஒரு கடக லக்கணத்துக்கு லக்கணத்துல சந்திரனும் செவ்வாய் இருப்பாங்க. அப்ப லக்கணத்துல 1, 5, 10 தொடர்பு அந்த இருக்கும். அந்த செவ்வாய் நீச்சபங்க யோகத்துல நிற்பாங்க. இதே அஜித் ஒரு ஜாதகத்துல ஒரு மிதுன லக்கணம் 10ல சுக்கிரனும் புதனும் பின்னப்பட்டிருக்கும். இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு ஜாதகத்துல ரஜினிகாந்த் சார் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா கூட சிம்ம லக்கணம், அந்த சிம்ம லக்கணம் வாங்கின சுக்கிரனும் புதனும் 5ம் 10 சுக்கிரன் 10 கூடிய அதிபதி, தன லாபாதிபதி புதன், அவங்க ரெண்டுமே கூட 5ஆம் இடத்துல தான் இருப்பாங்க. லக்கணாதிபதி சூரியன் புதனோட நட்சத்திரத்தில் இருப்பாரு. அந்த புதன் லக்கணத்தை 5ல. ஸோ எப்படி ஆங்கிளில் போனாலும் 1, 5, 10 தொடர்பு அப்படின்றத அவங்க கிட்ட இருக்காங்க. மக்கள் கிரேஸ் யார்கிட்டனா இவங்க 1, 5, 10 தொடர்பு அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் 10ல் உச்சம் பெற்று வலிமையாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்தான பலம் ஓகே. ஸோ அப்போ அந்த ஆளுமை படைக்கக்கூடிய அம்சம் அப்படின்றது இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா லக்கணம் வலுத்திருக்கு, 10ஆம் இடத்தோட தொடர்பு இருக்குது. அதை நீ நிறைவேற்றுறது 11ஆம் இடம் அபிலாசையை நிறைவேற்றக்கூடிய 11ஆம் இடத்தின் லக்கணமும் 11ஆம் பாவமும் தொடர்பு பெற்ற நிலையில் இருப்பது, இது எல்லாமே யோகம் தான். இதுதான் சார் ஆளுமை திறமையை கொடுக்கக்கூடிய அம்சம். சரி, கிரகங்கள் நல்லா இருக்கா? சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் குரு இவங்களெல்லாம் சொல்லியிருக்கோம். சூரியன் லக்கணத்துக்கு பாக்கியத்தில் அமர்ந்தது யோகம். அது செவ்வாயினால் பார்க்கப்பட்டது, புதனால் பார்க்கப்பட்டது, சந்திரனால், எல்லாமே சூரியனுக்கு நட்பு தராது தான். நிற்கிறதோ லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானம். சூரியன் நல்லா தான் இருக்கார் ஃபர்ஸ்ட். சந்திரன் செவ்வாய் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்தது. அதனை சந்திரனும் குருவும் சூரியனும் பின்னப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்டு சூரியனும் பார்க்கப்பட்டிருப்பது. செவ்வாய் அமர்ந்த இடமே சிறப்பம்சம். சிம்ம மனையில் செவ்வாய் அமர்ந்திருப்பார். இது சிறந்த சசிமங்கல யோகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொன்னாலும் அது 7ஆம் பாவத்தை வணக்கிறது. குரு கெட்டுட்டார், குருவின் காரகத்துவம் கெடாது. அதன் அடிப்படையில் அது ஒரு உயிர்காரத்துவம் கெடும், பட் பொருள்காரத்துவம் கெடாது. ஸோ அப்போ குரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு தரக்கூடியது குரு பகவான். அந்த குரு பகவான் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. சனி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாடு இருப்பார். எந்த கிரகத்தில் பார்வையும் சேர்க்கையும் பெறாமல் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல சனிக்கு நிறைய டவுட் இருக்கும். சார் 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, அஷ்டமாதிபதியாக வேலை செய்வார் அப்படின்றது அது அடுத்தடுத்து வரணும் என்னன்னு சொல்லுவோம். ஸோ சனி நல்லா இருக்கார். சனி எங்கே நல்லா இருக்கார்? சரராசியில் நிற்கிறார் ஃபர்ஸ்ட். அந்த சரராசி என்ன ராசி? கடக ராசி. அந்த கடகராசி அதிபதி யார்? சந்திரன். பொதுவாக சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, கடகத்துக்கு சனி ஆகாதுன்றது தசாபுத்தி அடிப்படையிலும் ஆதிபத்தியே ரிலேட்டடாக தான். பட் ஒரு அந்த சனி காரத்துவம் நமக்கு கிடைக்குமா? அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் ராசினா மேஷம், கடகம், சிம்மம், இந்த 3 தான். தனுசு கூட 50% தான். மெயினாக முக்கியம் இந்த மேஷம், கடகம், சிம்மம் இந்த ராசி தான். ஸோ இந்த ராசி இந்த ராஜதர்மம் அமர்ந்ததே ஒரு சிறப்பு அம்சம். சரிங்களா? ஸோ அது லக்கணத்து 2ஆம் பாவமாக தான் வரும். ஒரு 6-8 பாண்டு கூட வராது. ஸோ இருப்பினும் சனி கெடாமல் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக அப்போ 4 கிரகங்கள் ராஜகிரகங்கள் வலிமை பெற்று தான் இருக்காங்க. சரி, நடைமுறை உள்ள தசாபுத்தி இவங்க அரசியலுக்கு வந்த நேரம். ஏன்னா நம்ம பேசுறது அரசியலை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கோம். அதில் முழுமையாக நம்ம இந்த இடத்துல ஆராய வேணாம். ஸோ இந்த அரசியல் வந்த நேரம் அவங்க எப்போ வந்தாங்கன்னா சந்திர திசையில் சனி புத்தியில் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ சனின்னு சொல்ல மற்றொரு பிரச்சனை, இவங்கள அரசியல் உள்ளே வந்தது சந்திர திசையில் சனி புத்தியில். இவங்க முதலில் வெற்றி பெற்ற அந்த தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் திசையில் புதன் புத்தி. அதில் தான் இவங்க அதுதான் வெற்றி பெற்றாங்க. முதல்ல இவங்க முதலமைச்சராக வெற்றி பெற்றது அப்படின்றது செவ்வாய் திசை புதன் புத்தி. செவ்வாய் திசை ஏன் வெற்றியை கொடுத்தது?
நிறைய பேர் சொல்லலாம் சார் செவ்வாய் பௌர்ணமி யோகத்துல இருக்கு, சந்திரமங்கல யோகத்துல இருக்கு, குருவினால் பார்க்கப்பட்டிருக்கு, அதனால கொடுத்துச்சு சார் அப்படின்னு. நிச்சயம் கிடையாது. செவ்வாய் வெற்றியை தரக்கூடியதுக்கு ஒரு அந்த தசாபுத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த நின்ன வீடு தான். சிம்மத்தில் இந்த ஒரு அதுதான் முக்கிய காரணம். மற்றபடி சந்திரன் தொடர்பு பெற்றது, சூரியன் பார்த்தது, குரு பார்த்தது, இதெல்லாமே யோகம் தான். பட் செவ்வாய் வெற்றி பெற்றது காரணம் சிம்மத்தில் நின்றது ஒரு காரணம் மட்டும்தான். தவிர்த்து குரு பார்த்தனாலே சந்திரன் பார்த்தனாலே கிடையாது. நீ என்னையா புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். புதுசாலாம் சொல்ல. இப்போ இதே ஒரு ரெசிப்ரோக்கா நம்ம மாற்றி போடுவோம். இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்திரனும் செவ்வாய் போய் கும்பத்துல போட்டு சூரியனையும் புதனையும் சிம்மத்துல வச்சுக்கோங்களேன், குருவும் செவ்வாயை பார்க்குறார். இதுவும் அதே செவ்வாயை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் குரு பார்க்குறார், சூரியன் பார்க்குறார். இப்படி இருந்தாங்கன்னா வெற்றி பெற மாட்டார். செவ்வாய் தசை நன்மை அளிக்காது. இது சிம்மத்தில் லக்னத்து 3ஆம் இடத்தில் நின்று அது சிம்ம மனையாக அமர்ந்த ஒரு காரணத்தினால ஒரு வெற்றியை பெற்றார். செவ்வாய் தசை நன்மையை செய்து. ஏனென்றால் மிதுன லக்னத்துக்கு 6, 11 கூடிய அவயோகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் முதலில் 3ஆம் இடத்தில் கெட்டு விட்டது. இது ஃபர்ஸ்ட். அந்த கெட்ட கிரகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மையில் அதனோட நட்பு கிரகம் தொடர்பு இருப்பது, குருவினால் பார்ப்பது, சூரியனால் பார்க்கப்பட்டது மற்றும் சந்திரனால் தொடர்பு இருப்பது அப்படின்றது தான் அந்த செவ்வாய் யோகத்தை கொடுக்கிறது. இதுதான் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றது. அந்த கிரகம் கெடலை அப்படின்னா நிச்சயமா செவ்வாய் திசை யோகத்தை கொடுக்காது. இதுதான் சொன்னேன். இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்திரன் செவ்வாய்க்கு கும்பத்துல போட்டுட்டு சூரியனுக்கு சிம்மத்துல போட்டிருந்தீங்கன்னா செவ்வாய் தசை தான் நன்மையை செய்யாது. ஏன்னா லக்னத்து 6, 11 கூடியது பாக்கியத்துல வலுத்து நின்றுருக்கும். அவயோகாதிபதி வலுத்து இருந்தாலும் எப்படி சுபயோக பலனை கொடுத்துருக்கும். அந்த என்னதான் சுபத்தன்மை பெற்றிருந்தாலும் சுபத்தன்மையின் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட நிச்சயம் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன். கேட்டா நம்ம 6ஆம் மிதுன லக்னம் செவ்வாய் ஆகாது, அதனால ஆதிபத்தி இதே கெடுத்துருச்சு அப்படின்றோம். நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அந்த உயர்வு தாழ்வு. ஸோ இந்த கிரகம் கெட்ட கிரகம் கெட்ட அவயோக கிரகம் கெட்டனால அது சுபயோக பலன் அந்த இடத்துல வெற்றி வாகையை சூரியது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ செவ்வாய் திசை சிறப்பளித்தது காரணம் இதுதான். இது ஒன்று. அடுத்தது ராகு திசையில சுய புத்தியில அவங்க தோத்துட்டாங்க. அப்புறம் ராகு திசை சனி புத்தியில ஜெயிச்சாங்க. அப்புறம் மீண்டும் ராகு திசை சுக்கிர புத்தியில தோத்துட்டாங்க. மீண்டும் ராகு திசை சந்திர புத்தியில ஜெயிச்சாங்க. அடுத்தது குரு திசை சனி புத்தியிலும் அவங்க ஜெயிச்சாங்க. இதுதான் அவங்களோட வெற்றி தோல்வி பயண பாதையா இருந்தது. சரி, இதுல நம்ம முக்கியமா பார்க்க, ஏன்னா இந்த வெற்றி தோல்வின்றது இவங்க ஜாதத்தை மட்டுமே வச்சு நம்ம இந்த இடத்துல சொல்றது இல்லை. ஆப்போனண்ட் அவரை வச்சு தான் நம்ம பேசணும். ஆப்போனண்ட் இவங்க யாரும் நம்ம எல்லாரும் தெரிந்தால் திரு கலைஞர் ஐயா அவர் தான் அவரோட ஆப்போனண்ட்டாக இருந்தால் அந்த டைமில் ஃபுல்லாக. ஸோ அப்போ அந்த ஆப்போனண்ட் அவங்களோட திரக வலிமை அப்படின்றத பொறுத்து தான் இந்த இடத்துல பலனி. ஸோ அந்த நேரம் அவங்களுக்கு 0.1% வலிமை இருந்திருந்தால் நிச்சயம் வெற்றி அந்த சைடு சேர்ந்துடும். ஏன்னா ஒரு போட்டி அப்படின்ற போது போட்டியாளர்களை வைத்து தான் அந்த போட்டி வெற்றியா தோல்வியாக தீர்மானிக்கப்படுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்லும் போது செவ்வாய் திசை செவ்வாய் திசை இயற்கையாகவே நல்லதை செய்யணும். அது ஒன்று. ரெண்டாவது ராகு தசை நன்மையை செய்யுமா? நன்மையை செய்யும். பட் ராகு தசை 18 வருஷம் நன்மையை செய்யுமா? செய்யாது. ஏன்னா ராகு லக்னத்து 11 அமர்ந்தது சிறப்பு. குருவினால் பார்க்கப்பட்டு சனியினால் பார்க்கப்பட்டது அப்படின்றது ஒரு பிளஸ்ன்னு சொன்னாலும் அது ஒரு மைனஸ் தான். லக்னத்துக்கு தர்மகர்மாதிபதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பாதக அஷ்டமாதிபதி அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா சனி குரு அப்படின்றது ரெண்டுமே அவயோகத்தன்மை ஆதிபத்தியமும் பெற்ற கிரகங்கள் தான். ஸோ ராகு சுயபுத்தியில் தோற்பது இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அடுத்தது ராகுல சனி அப்படின்றது வெற்றி வகையை சூரியது. அதே போல் குருவில் சனியும் வெற்றி வகையை சூரியது. ஆனால் யார் குருவில் சனி அப்படின்றது அது அவங்க அந்த சனி புத்தியோட அவங்க இயற்கையை எய்தக்கூடிய அம்சமும் ஏற்பட்டு விட்டது. ஏன் அது என்ன காரணம்? சனி அஷ்டமாதிபதி, அதனால அவங்களோட சனி புத்தியோட அவங்க வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்போ ராகு தசை சனி புத்தி தான் 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டது தான் இருந்துச்சு. அதுல வெற்றி வாகையே சூரியது. அது தோத்துருந்தா கூட நம்ம சொல்லலாம் சார் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு சார், பாக்கியத்தன்மை வேலை செய்யல அப்படின்னு சொல்றது. பட் அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. ஏன் குரு தசை சனி புத்தியில அவங்க ஜெயிச்சாங்க. இந்த ஜெயிச்சதுக்கு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பாக்கியாதிபதி ஒரு அஷ்டமாதிபதி, அதனால பாக்கியத்தை கொடுத்து 8ஆம் இடத்து வேலையை செய்து விட்டது அப்படின்னு நிச்சயமா கிடையாது. ஒரு ஆயில எடுக்கிறது அப்படின்றது வெறும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் 8ஆம் இடத்து அதிபதியை ஆயில கெடுத்துரும், லக்கணத்தை அவயோகாதிபதிக்கு எடுத்துரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆயிலை தீர்மானிப்பது அப்படின்றது அவ்வளோ எளிமையான விஷயம் தான். சரி, இது எதனால் இப்படி நேர்ந்தது அப்படின்னா தசையை மிஞ்சி புத்தி வேலை செய்யாது. சனி புத்தின்றனால இந்த ஆயிலுக்கு முடிவடையவில்லை. தசாநாதன் குருவை வைத்து தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பலன். ஸோ குரு என்ன தீர்மானிக்க இருக்கிறார் அப்படின்றது தான் விஷயம். லக்கணத்திற்கு பாதகாதிபதி மாரகாதிபதினு சொல்லக்கூடிய குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்தது முதல் தோஷம், நம்பர் ஃபர்ஸ்ட். அது குரு தசை வந்தனால. குரு தசை வரலன்னா அது வேற.
குரு தசை நம்பர் 1. அப்போ லக்கணம்ன்ற உயிருக்கு பாதத்துல வந்து தசை நடத்தணும் நம்பர் 1. ஒரு ஆயுள கணக்குனா லக்கணத்தை பார்க்கணும், 3ஆம் இடத்தை பார்க்கணும், 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். லக்கணம்ன்றது உயிர், 3ஆம் இடம் என்பது உடல், 8ஆம் இடம் என்பது ஆயுள். 3ஆம் இடம்ன்றது திரேகம் உடல் ஸ்தானம்னு பேர். 8க்கு 8ன்னு சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம்னு பேர். அப்படி இருக்கும்போது 3ஆம் இடத்துக்கு அந்த புதன் பஞ்சம அஷ்டமாதிபதியாக, லக்கணத்துக்கு பாதகதி 3ஆம் இடம் சிம்மத்துக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக வர்றாரு. அப்போ 2 ஆங்கிளுக்கும் ஒரு மைனஸான பிளானட்டா அந்த குரு வந்துட்டார். இது ஒன்று. 8ஆம் இடம் ஆயுளுக்கு திருதிய விரையாது. அப்போ 3 ஆங்கிள் இந்த குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸான பிளான். லக்கணத்துக்கு பாதக மாறகாது. 3ஆம் இடத்துக்கு பஞ்சமாதிபதி சொன்னால் அவர் அஷ்டம மாறகாது. 8ஆம் இடம் ஆயுளுக்கு திருதிய விரையாது. எந்த ஆங்கிள் போனாலும் குரு மைனஸ். அப்போ குரு தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெடுக்கும். இது நம்பர் 1. எந்த இடத்துல நிற்குது, நம்ம இப்படிலாம் பாவத்துள் பாவம் போனோம்னாலும் எந்த இடத்துல லக்கணத்தை மையப்படுத்தி தான் பண்ண. அப்போ லக்கணத்தை கெடுக்கணுன்ற அமைப்புல தான் அந்த கிரகம் நிற்குது. அப்போ நிச்சயமா குரு தசையில ஒரு பிரச்சனை வரும். எப்போ வரும்? அடுத்தது சனி. குரு தசை சுய புத்தி முடிஞ்சு. குரு தசை சுய புத்தியில் ஏன் கெடுக்கலன்னா அது சப்போர்ட்டை விட அந்த 3ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் பின்னப்பட்டு இருந்தது. அப்போ 3ஆம் இடம் திரேகத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான கிரக சேர்க்கை இருந்தாலும் குரு தசையில சுய புத்தி ஒன்றும் பண்ணல. அடுத்தது சனி புத்தி. சனி அஷ்டம பாக்கியாதிபதினு சொல்லுவோம். பட் சனி இந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்த வேலையை செஞ்சுட்டாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. 8ஆம் இடம்ன்றது ஆயுள். லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் நம்ம பார்ப்போம். அதே போல 8ஆம் இடத்துக்கும் பாருங்க. 8ஆம் இடம் தான் ஆயுள். லக்கணத்துக்கு மாரகத்தை பாருங்க, 8ஆம் இடம் ஆயுளுக்கும் மாரகத்தை பாருங்க. 8ஆம் இடம்ன்றது மகரமனை. மகரமனைக்கு ஆயுள் ஸ்தானம்ன்றது கும்பமும் கடகமும் வரும். அப்போ 8ஆம் இடத்துக்கு மகரத்துக்கு இவரே ஒரு மாரகாதிபதி சனி. அவர் மாரக ஸ்தானத்தில் அமர்ந்து புத்தி நடத்துறார். அப்போ ஆயுளுக்கு மாரகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதிப்பை. லக்கணத்துக்கு மாரகத்தில் கிரகம் வந்து தசை நடத்துது. 3ஆம் இடம் திரேகத்துக்கு இந்த சிம்மத்துக்கு இவரே 6 விதியா சனி வருவார். அவர் 3ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில், 3ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியோட புத்தி, அஷ்டமாதிபதி தசை 6 புத்தி. அப்போ 3ஆம் இடத்து 6, 8 தொடர்பு. லக்கணத்துக்கு பாதகம் அஷ்டமாதிபதி தொடர்பு. 8ஆம் இடம் ஆயுளுக்கு திருதிய விரையாதிபதி, 8ஆம் இடத்துக்கு மாரகத்தில் சனி. கரெக்டாக குரு திசையில சனி புத்தியில இவர் இயற்கை எழுதினார். ஸோ இதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல அரசியல் யோகம், அரசாளக்கூடிய யோகம் வேண்டும் என்றால் அவங்களோட லக்கணம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் துணை கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலிமை பெற்று இருக்க வேண்டும். கிரகங்கள் சூரியன் செவ்வாய் மற்றும் சனி குரு நன்கு வலிமை பெற்றிருக்கும். நடைமுறையில் நிச்சயம் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நிச்சயம் அவர்கள் நல்ல ஒரு அரசனை போல் வாழக்கூடிய அரசாங்கத்தை ஆளக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய அம்சம் அவங்கள இப்படிப்பட்ட கிரக அமைப்பு நிச்சயமா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்கணும். ஏற்கனவே இப்போ தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இது முன்னாடி இருந்த கர்மவீர காமராஜ் அவர்களோட ஜாதகம் ஐயா ஜாதகத்தை பாருங்க. திரு எம்ஜிஆர் ஐயா ஜாதகத்தை பாருங்க. இல்லை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகம், எல்லா 6 ஜாதகம் கிடைச்சாலும் எடுத்து பாருங்க. இந்த விதிகள் நிச்சயம் பொருந்தும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு கருத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.